தானுமாலய சுவாமி திருக்கோயிலை பார்க்குறதுக்கான பாக்கியம் கிடச்சிருந்தது. அதை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். தானுமாலய சுவாமி கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோவில் நம்ம பேருந்து நிலையத்தில் இறங்கின உடனே கன்னியாகுமரி போகிற ரோட்லேயே இருக்குது. கோவில் நுழைவாயில் பார்த்திங்கன்னா, தானுமாலய சுவாமி திருக்கோயில்னு பெரிய நுழைவாயில் வச்சுருக்காங்க. நுழைவாயிலை கடந்ததும் அடுத்தது நமக்கு தெப்பக்குளம். அது இப்போ தூர்வாரி சீர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்தது நம்ம முப்பெரும் மூர்த்திகள் ஒரு சேர இருந்த தானுமாலய சுவாமி திருக்கோவில். இந்த தானுமாலய சுவாமி திருக்கோவிலில் அந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது அந்த கோபுரத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். லட்சக்கணக்கான சிற்பங்கள், அதாவது 1,00,000 சிற்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்கள கேட்டதுக்கு. அவ்வளவு சிற்பங்களும் அந்த கோபுரத்தில் அழகாக செதுக்கியிருக்கிறாங்க. அந்த கோபுரமும் இப்போ மஞ்சள் நிற சுண்ணாம்பு அடித்து தங்க நிறத்தில் சூரிய வெளிச்சம் படும்போது ஜொலிக்குது. கோவிலுக்கு உள்ளே ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லை. கோவில் உள்ள தட்சிணாமூர்த்தி, அதாவது நம்ம குரு பகவான் அப்படின்னு சொல்கிறவர் அங்கே இருக்கிறாங்க. கோவிலுடைய ஸ்தல விருட்சமான கொன்றை மரம் முதல்ல நமக்கு காட்சி அளிக்குது. ஸ்தல விருட்சத்தை அடுத்து தட்சிணாமூர்த்தி இருப்பார். தட்சிணாமூர்த்தியை பார்த்து அப்படியே வெளியில் வந்தோம்னா ஆதி தானுமாலய சுவாமி உருவான இடம்னு சொல்லி அந்த கொன்றை மரத்தடியில் அவங்க மூவர் இருக்கிறாங்கன்றாங்களே, அந்த சிலை வடிவாக அங்கே சுவாமிகள் இருப்பாங்க. தான் சிவன், மால், விஷ்ணு, அயன், பிரம்மன், இம்மூணு பேரும் சேர்ந்ததுனால தான் தானுமாலயன். இவங்களை தரிசித்து கோவிலுக்குள்ளே அடியெடுத்து வைக்கும்போது ரதி மன்மதன் சிலை இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்குள்ளே நுழையிற அடுத்து இந்த சிலைகளை தாண்டின உடனே அழகான கொடிமரம், கொடிமரத்துக்கு அடுத்த அப்படியே இசைத்தூண்கள், ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு இசை வரும். அது ஒரே ஒரு கல்லில் செதுக்கியிருக்கிறாங்க. அது ஒரு அதிசயம். அடுத்தது சுவாமியை பார்க்க கொஞ்சம் முன்னே போகும்போது நம்ம இதுவரையும் விக்னேஸ்வரன், கணபதி, நம்ம விநாயகரை ஆண் உருவாக தான் பார்த்துருக்கோம். இங்கே விக்னேஸ்வரி அப்படின்னு ஒரு தனியான ஒரு தூணில் சிலை வடித்து வச்சுருக்குறாங்க. பெண் உருவில் நீங்கள் இங்கே விநாயகரை பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம உள்ளே போனால் மூலவரான தானுமாலய சுவாமி. தானுமாலய சுவாமி லிங்க வடிவில் சுவாமிக்கு முகம் வச்சு அவருக்கு அழகான கிரீடம் வச்சு சுவாமியை பார்க்கவே அவ்வளவு அமைதியாக இருக்கும். ஒரு பூரிப்பும் கிடைக்கும். திடீரென நினச்சி திடீர்னு போன அந்த கோவில் தான் தானுமாலய சுவாமி. அது என்னன்னு தெரியல, ஒரு சின்ன வைப் பேசும்போது ஒரு இது சொல்லும்போதே தெரியுது. ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு கூட சொல்லலாம் அந்த சுவாமி பேரை சொல்லும்போது. அடுத்து நம்ம எல்லாரும் அடியேனை வாழ வச்சிட்ருக்கிற தெய்வம் பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் அங்கே தானுமாலய சுவாமிக்கு வலப்புறம் விட்டுருக்கிறார். பெருமாளை போயிட்டு தானுமாலய சுவாமியை பார்த்துட்டு பக்கத்துலேயே பெருமாளை போய் சேவிச்சுட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றி வரும்போது உள்ள பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கிறார். அது போன்ற எண்ணற்ற சிற்பங்கள், எல்லா கடவுள்களும் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் இந்த சுவாமி பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒவ்வொரு சிலைகளுமே அவ்வளவு நயம்பட, அதாவது நிஜமாக ஒருத்தர் நின்று அந்த விளக்கு இப்படி கையில் வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிலைகள் ஒவ்வொரு தூண்லேயும் செதுக்கப்பட்டிருக்கு. சுவாமியை சுற்றி நம்ம வலம் வெளியில் வந்தோம்னா வெளி பிரகாரத்தில் நிறைய சுவாமிகள் இருக்கிறாங்க. கணபதியிலேருந்து எல்லாமே இருக்கிறாங்க. அடுத்து வடிவேலர், அதாவது நம்ம முருகர் கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு அரசருடைய சிலை சொல்கிறாங்க. அந்த சிலையின் காதுகளுக்குள்ளே ஒரு குச்சி மட்டும் போகிற அளவுக்கு சிறிய அளவில் ஒரு துளையை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்துலேயே எந்த ஒரு மிஷினரிஸும் இல்லாத காலத்துலேயே எப்படி ஒரு துளையை நம்ம பார்க்குறது மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அமைதியும் ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். நான் என்னுடைய அடியேனுக்கு கிடைத்த பாக்கியத்தை ரொம்ப பெருசாக கருதுகிறேன். இந்த கோயிலில் சுவாமியை சுற்றிட்டு வந்த பின்னாடி வெளியில்
ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். எல்லாருக்கும் சுசீந்திரம்னு சொல்லும்போது ஆஞ்சநேயர் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஆஞ்சநேயர் சிலையானது கோயிலை புனரமைக்கும் போது சில 100 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த ஆஞ்சநேயர் சிலை பூமியிலிருந்து கிடைக்கப்பட்டதா சொல்கிறாங்க. அதுவும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர் சிலை. மேலும் இந்த கோயிலுடைய சிற்பக்கலைகள் சித்திரை சபையாகட்டும், அறம் வளர்த்த நாயகி தாயார் இருக்கிறாங்க. இதையெல்லாம் சொல்ல ஒரு காணொளின்றது பத்தாது. நீங்கள் கன்னியாகுமரி மார்க்கமாகவோ இல்லை நாகர்கோவில் அந்த மாதிரி போகிறதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி நம்ம தானுமாலை சுவாமியை போயிட்டு பார்க்கணுன்னு அடியேன் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.